Hi students, class 10 CBSE, chapter light reflection refraction la topic image formation by a spherical mirror. பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் spherical mirrors, what are two types of spherical mirror, அப்புறம் அந்த மிரரோட இம்பார்ட்டன்ட் terminologies நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு தெரியும் there are two types of spherical mirror. The one is concave, the other one is convex. Concave na curved inwards இருந்தா concave, curved outwards இருந்தா convex. கரெக்டா இல்லையா? ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த மிரருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணுறேன். கன்சிடர் திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். ஓகேவா? இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். இப்போ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இது எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், இதிலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் ஒரு பாயிண்ட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்துமே லைட் ரேஸ் எனக்கு ட்ராவல் பண்ணி வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த லைட் ரேஸ் இந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜ் ஒரு இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எல்லா ரேஸையும் நான் கன்சிடர் பண்ணணுமா இமேஜ் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னா இல்லை. ஓகேவா? ஒரு 2 ரேஸ் இருந்தாலே நம்மனால இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லிட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 4 கண்டிஷன்ஸ், இந்த ரேஸ் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுன்ற அந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 4 கண்டிஷன்லேருந்து ஏதாவது ஒரு 2 ரேவை எடுத்து நம்ம இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட முடியும். கிளியரா? அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபார் கான்கேவ் மிரர், ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னா கர்வ்ட் இன்வர்ட்ஸ். கரெக்டா? இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the ray which passes parallel to the principal axis. principal axis க்கு parallel போற ray, that is paraxial ray ன்னு சொல்லுவாங்க. the ray which passes parallel to the principal axis. principal axis parallel போற ray after reflection எது வழியா பாஸ் ஆகும்? it will passes through the focus. focus வழியா பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, this is the first rule. ஓகே, சரி. இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக நார்மல் தேவை. நார்மல்ன்றது என்ன? இட் இஸ் அ இமேஜினரி பர்பெண்டிகுலர் லைன் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த கர்வ் மிரருக்கு எப்படி சார் நான் நார்மல் ட்ரா பண்ணுறது? எந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆயிருக்கு? ஸோ இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆயிருக்கு. ரைட்டா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இன்சிடென்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுதான் நார்மல் லைன். இதுதான் எனக்கு என்னது? நார்மல் லைன். இப்போ இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. The angle between the incident ray and a normal is called angle of incidence. The angle between the reflected ray and a normal is called angle of reflection. அப்போ ஸ்பெரிக்கல் மிரருக்கு எப்படி நார்மல் வரையணும் புரியுதா? எந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் நார்மல் லைன். கிளியரா? ஓகே, இப்போ இதுவே கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த கண்டிஷன் கான்வெக்ஸ் மிரர். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் மிரர் என்ன? கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ். கான்வெக்ஸ் மிரர்ன்றது என்ன? கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த சைட் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது போல், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ். ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ் எல்லாமே பிஹைண்ட் த மிரர். ஓகேவா? சரி. இப்போ the ray which passes parallel to the principal axis இப்படி பாஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்ன ரே? இது சரி என்ன மிரர்? கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணும்? டைவர்ஜ் பண்ணும். இந்த ரே என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆகும். எங்கேருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி தெரியும்? it appears to be diverged from the focus. அதாவது ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? it appears to be focused from the
it appears to be diverged from the focus. Correct? Okay. So அப்போ ரொம்ப கிளியர்டா இது. சரி, எங்க சார் எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு என்ன லைனு? நார்மல் லைன். இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கிளியரா? ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாமா? கான்கேவ் மிரருக்கு பாருங்க. இது கான்கேவ் மிரர். Principal axis, pole, center of curvature, focus. The ray which passes through the focus. The ray which passes through the focus. Focus வழியா pass ஆகிறது. After reflection, okay, it will emerge parallel to the principal axis. அப்படி ஆப்போசிட். இதுக்கு முன்னாடி கேஸ் பேரலாக ட்ராவல் பண்ணது, ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சு. இங்கே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆனது பேரலாக என்ன ஆகிட்டு இருக்கு? ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ பேரலாக ட்ராவல் பண்ண ரே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிடுச்சு ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். இங்கே ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் பண்ண ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பேரலாக எனக்கு என்ன ஆகிடுச்சு? ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரா பண்ணலாமா? இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு லைன் ட்ரா பண்ணேன். இதான் நார்மல். ஓகே. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இதுவே கான்வெக்ஸ் மிரருக்கு பார்க்கலாமா? ஸோ இது இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கரெக்டா? ஓகே. இப்போ the ray which passes through the focus, focus வழியா பாஸ் ஆகிறது. ஆனால் இங்கே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆக முடியாது. இந்த ஃபோக்கஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். இப்போ இதான் ஃபோக்கஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாமே. இதான ஃபோக்கஸ் பாயிண்ட். இதுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு லைட் ரேவை இப்படி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணணும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் பாசஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்படி பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கிளியரா? சரி, இங்கே எது நார்மல்? சேம் கண்டிஷன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, சரி. ஸோ அடுத்த கண்டிஷன் கான்கேவ் மிரருக்கு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் கான்கேவ் மிரர். பிரின்சிபல் ஆக்சிஸ், pole, center of curvature, focus. The ray which passes through the center of curvature. இதுக்கு முன்னாடி பார்த்தது focus. The ray which passes through the center of curvature. So center of curvature வழியா பாஸ் ஆகிறது. என்ன பண்ணும்? It reflected back along the same path. அதே பாத்ல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அப்போ இது நார்மல் இன்சிடென்ஸ். ஆக்சுவலாக இது என்ன இன்சிடென்ஸ் அப்படின்னா நார்மல் இன்சிடென்ஸ். ஏன்னா நார்மல் லைன் இதான் நார்மல் லைனு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இன்சிடென்ட் பாயிண்ட்டு, இது நார்மல் லைன். ஸோ நார்மல் இன்சிடென்ஸ். ஓகே, அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0. இந்த கேஸில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 0 தான். கரெக்டா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகிற ரே அதே பாத்லேயே எனக்கு திருப்பியும் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிடும். ஓகே, சரி. இப்போ கான்வெக்ஸ்க்கு பார்க்கலாமா? ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கு இட்ஸ் curved outwards, is a principal axis, a pole, center of curvature, focus. ஓகே, ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கான லைன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு இன்சிடென்ட் ஆகுன்னு வச்சுக்கலாமே. the light ray which is directed towards the center of curvature. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாக்டாக இங்கே டயக்ராம் ப்ராப்பராக போடல. எக்ஸாக்டாக இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், ஓகேவா, அதே பாத்லேயே எனக்கு என்ன பண்ணிடும்? ரீட்ரேஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் த சேம் பாத். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டிஷன்.
concave mirror, curved inwards, okay, principal axis, pole, center of curvature, focus. The ray which incident obliquely at the pole, okay, exact pole la போய் incident ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ அப்போ எந்த ஆங்கிள் ஆஃப் இப்போ எது நார்மல் லைனு? இதுதான் நார்மல் லைன். இந்த சில இருந்து இந்த பிக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிருந்தா இதான் நார்மல் லைன். ஓகே, அப்போ திஸ் வில் பி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இதே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் எனக்கு என்ன ஆகும்? த லைட் கெட் ரிஃப்ளெக்டட். அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ கான்வெக்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இஸ் அ கான்வெக்ஸ், இதே கண்டிஷன், போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். இப்போ எக்ஸாக்டாக இந்த லைட் ரே எங்கே போய் இன்சிடென்ட் ஆக போகுது? போலில் போய் இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? என்ன ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆச்சோ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதே ஆங்கிளில் இட் கெட் ரிஃப்ளெக்டட். ஓகேவா? ஸோ அப்போ இது சார் இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன 4 கண்டிஷன்ஸ் திருப்பி ரீகேப் பண்ணிடுறேன். The ray which passes parallel to the principal axis after reflection, it will pass through the focus. This is concave. Convex, same thing. The ray which passes parallel to the principal axis, okay, it diverge. It appears to be diverged from the focus. Okay, va? அதுக்கு அடுத்தது concave. The ray which passes through the focus after reflection, okay, it will emerge parallelly. Convex, the ray which directed towards the focus after reflection, it will pass parallel to the principal axis. அதுக்கு அடுத்த கண்டிஷன், the ray which passes through the center of curvature, ஓகேவா, so reflect back along the same path for both the concave and convex. ஓகேவா, எல்லாத்துக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். லாஸ்ட் கண்டிஷன், when a ray is incident obliquely at an pole, ஓகேவா, the same angle of incidence, it gets reflected. ஓகேவா, இந்த 4 கண்டிஷனுமே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணி தான் இருக்கும். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணாமல் எந்த கண்டிஷனுமே இல்லை. இந்த 4 ரேஸ் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இந்த 4 ரேஸில் ஏதாவது 2 ரேவை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் ஃபார்மேஷனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். கிளியரா? ஃபார் போத் கான்கேவ் as well as கான்வெக்ஸ். ஸோ இந்த 4 கண்டிஷனில் ஏதாவது 2 கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? இமேஜ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம், அதோட நேச்சர் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.